திரு விஜய் அவர்கள் பற்றி உங்க போல ஊடகத்தில் உள்ளவங்க, இந்த போல் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நிறைய பேர் அனுபவம் மிக்கவர்கள், எல்லார் கருத்துக்களையும் நாம் ஊடகங்கள்லையும் அவங்கள்ட்ட பேசுகிறப்ப கேட்குறோம். அவர் இந்த முறை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலின் போது ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருது. அதனால நான் ஒன்று பேசுறேன், நான் எப்படி யதார்த்தத்தை பேசுறேன், ஏன்னா நான் கேள்விப்படுறதோ நிறைய இடங்களில் உங்க போல ஊடக நண்பர்கள் நான் போற இடங்களுக்கு சொல்வதும், இந்த பல இடங்களில் சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை பார்த்தா 2006 தேர்தல் போல ஏதோ ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம் என்று நான் இல்லை. நண்பர் ஓபிஎஸ் அவர்களை மன வருத்தத்தோடு அவர் கூட்டணியிலிருந்து வேறு வழி இல்லாமல் பிரிந்து சென்றார். அவரை டெல்லியில உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை சமாதானம் படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும். திரு விஜய் அவர்கள் பற்றி உங்க போல ஊடகத்தில் உள்ளவங்க, இந்த போல் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நிறைய பேர் அனுபவம் மிக்கவர்கள், எல்லார் கருத்துக்களையும் நாம் ஊடகங்கள்லையும் அவங்கள்ட்ட பேசுறப்ப கேட்குறோம். அவர் இந்த முறை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலின் போது ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். நான் சொல்வது யதார்த்தம், அதுக்காக கூட்டணி போறேன் அதனால நான் ஒன்று பேசுறேன், நான் எப்படி யதார்த்தத்தை பேசுறவன், ஏன்னா நான் கேள்விப்படுறதோ நிறைய இடங்களில் உங்க போல ஊடக நண்பர்கள் நான் போற இடங்களுக்கு சொல்வதும், இந்த பல இடங்களில் சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை பார்த்தா 2006 தேர்தல் போல ஏதோ ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்சியுமே அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் இடம்பெறுகின்ற அணி வெற்றி பெறுவோம் என்பது சொல்வது இயற்கையான ஒன்று. நான் உங்களுக்கு பல முறை சொல்லி வர்றேன், உங்களுடைய கேள்விகள் யூகங்கள்லாம் இட்ஸ் டூ ஏர்லி டு டிஸ்கஸ் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். டிசம்பர் மாதத்துல தான் எனக்கு தெரிந்து, நான் பல முறை சொல்லிட்டு வரேன், எங்களது கூட்டணியெல்லாம் ஒரு இறுதி வடிவப்படும், அதுக்கு பிறகு இதை பற்றி எல்லாம் பேசுவோம். கூட்டணி பத்தி அதாவது இப்ப தேமுதிக இவங்க சொல்லியிருக்காங்க 9ஆம் தேதி மாநாடு நடக்குது, அதுல என்னோட கூட்டணி அறிவிக்கும். நான் அதுக்கு நீங்க கேட்குறீங்க கூட்டணி பற்றி சொல்லுங்கன்னு. நான் 2024 தேர்தலில் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வருவதுதான் நாட்டின் பாதுகாப்பிற்கும், நாட்டின் வளர்ச்சிக்கும், நாட்டின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்கிற அடிப்படையில் எந்தவித கண்டிஷனும் இல்லாம அன்கண்டிஷனலா நான் சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டணியில போனேன். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், ஏன்னா சில பேர் ஊடகத்தை சொல்றப்ப அவர் எந்த கூட்டணியில இருக்காருன்னே தெரியல, அவரா சொல்லு, நானா சொல்லல, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், அவர் தான் அபிஷியலா இஸ் த பர்சன் ஹூ வில் டாக் அபவுட் இட். அவரிடம் நீங்க இந்த கேள்விகளை கேட்பதுதான் நன்றாக இருக்கு. இல்லை, நண்பர் ஓபிஎஸ் அவர்களை மன வருத்தத்தோடு அவர் கூட்டணியிலிருந்து வேறு வழி இல்லாமல் பிரிந்து சென்றார். அவரை டெல்லியில உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை சமாதானம் படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும். யாரு? நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம் தொடங்கி 8 வருடம் முடிந்து 9வது வருடத்துல இருக்கோம்.
நாங்கள் எந்த காரணங்களுக்காக இந்த இயக்கம் தொடங்கினோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வியை நீங்க தவறான அட்ரஸ்ல வந்து கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன்.